அவ்வளவு சூப்பரா இருக்கு. அது இன்னைக்கு தேதிக்கு அரசியல் புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு தலைவரை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தமிழ் தேசியம் ஃபாலோ பண்றவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். ஓகேங்களா, அவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாம் தியேட்டர் வந்து பாருங்க, போன்ல பார்த்து மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர் படம். 10க்கு 9.5 இல்ல 9. கமர்ஷியலா மசாலா படம் அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி படம் தான் ரொம்ப நல்லா இருக்கு. எப்பயாவது தமிழ்ல வருது, கண்டிப்பா என்கேஜ் பண்ணும். படம் சூப்பரா இருக்குது. நம்ம இது சகோதரி ஈழத்தமிழ் பத்தி கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். நல்லா படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாரும் நல்லா காமெடியாகவும் இருக்கு, எமோஷனலாகவும் இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் ஆஸ் யூசுவல் ஹோம்லி நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருமே கரெக்டாக எடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெஸ்ட்டு தந்திருக்காங்க. சூப்பராக இருக்கு. போரெல்லாம் இல்லை. நெக்ஸ்ட் என்ன நல்லா ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. நல்ல படம். நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபீல் குட் மூவி. நல்லா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க, காமெடியாவும் இருக்கு. கொஞ்சம் சீன்ஸ் வந்துட்டு அழுகிற மாதிரியும் இருக்கு. சிம்ரன் கேரக்டர் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேமிலி சூப்பரா வந்தா நல்லா பார்க்கலாம். நல்ல படம். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படியே கதைக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. பட் செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருக்கு. அதுவும் கிளைமேக்ஸ் வந்து செம்மையா இருக்கு. அதாவது கூட்டம் கம்மியா இருக்கு பாருங்க, அடிச்சு பிடிச்சிட்டு ஓட போகுது. ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, ஹவுஸ்ஃபுல். நீங்க உங்களுக்கு இங்கே டியூட்டி தான், அந்த லெவலுக்கு இருக்கு. நல்லா இருக்கு படம். சிம்ரன் வழக்கம் போலதான், அவங்களுக்கு நல்லா ஹோம்லியா ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி பையன் ஒரு கேரக்டருமே வந்து ஒரு மனசுல வச்சு இந்த கதையோட எழுதியிருக்காரு. சும்மா வந்து வைக்கணுமேனு வைக்காம என்னென்ன தேவையோ அது மட்டும் வச்சிருக்காரு. ஒரு ஆர்க்கு டைரக்டர் ஒர்க் தான் இங்க மெயின். சூப்பரா ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணிருக்காரு. போர் இருக்கு ப்ரோ, லைட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இருக்கும். அப்புறம் அங்கங்க காமெடி வச்சு அதை மேனேஜ் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா பார்க்க சகிக்காது, உட்காந்துருக்க முடியாது இல்ல. அதனால அங்கங்க காமெடி வச்சு அந்த பையனை வச்சு ஃபன் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருக்கு. இந்த சம்மருக்கு பெஸ்ட் பிலிம் இது. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வந்து எல்லாரும் பார்க்க வேண்டியது. முக்கியமா அந்த எண்டு டைலாக் தான். கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க ப்ரோ, அதெல்லாம் நோட் பண்ணி கேளுங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். கண்டிப்பா பிடிச்சிருக்கு. அதனாலதான் இந்த படத்துக்கு வந்து இன்னொரு படத்தை விட படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. வேட மௌத்துல படம் பயங்கரமா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா எல்லாமே ஃபுல்லா படத்துல ஃபைட் இல்லை, பட் ஸ்டில் என்கேஜிங்கா இருக்கு படம். நல்லா இருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. படம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் சீன்லேயே படம் ஸ்டார்ட் ஆயிருது. அதுலேருந்து முடிகிற வரைக்கும் படம் என்கேஜாக தான் இருக்கு. சிம்ரன் எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ராதாமோகன் அந்த மாதிரி அந்த மாதிரி ராதாமோகன் பேட்டர்ன்லேயே இருக்கு படம். மொழி அப்படின்னாலும் அந்த மாதிரி கொஞ்சம் கேரக்டர்ஸ் அதை சுற்றி அப்படியே படம் நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக நல்ல படம் தான். கண்டிப்பாக பார்க்கலாம் தேட்டர்லேயே. 10 நான் 10 கொடுப்போம் கண்டிப்பாக. எனக்கு பிடிச்சிருக்கான் ஒரு மாதிரி.